எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாளாக இணையத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு முருகர் ஃபோட்டோ சுற்றி வந்துட்டு இருக்கும். அந்த முருகருக்கு நிறைய விமர்சனங்கள். என்னடா முருகருக்கு இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, இது எங்கே என்ன ஏது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் வெங்கடாச்சலம் அப்படின்றவர் இந்த முருகர் சிலையை நிறுவியிருக்காரு. அவர் ஒரு கோயில் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதில் மிகப்பெரிய முருகர் சிலை அமைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதன் விளைவாக அதுக்குண்டான வேலைகளையும் அவர் ஆரம்பித்து சரி முருகர் சிலை எல்லாமே ரெடி ஆகிட்டு முருகர் சிலையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே முருகர் இல்லை. முருகருக்கு பதிலாக வேற யாராக தான் இருந்திருக்காங்க. மற்ற கோயில்களில் நம்ம பார்க்க முருகருக்கும் அந்த முருகருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அங்கேருந்த பொதுமக்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து இணையத்தில் பரப்பிட்டாங்க. இணையத்தில் வந்ததை பார்த்து நம்மளும் பலவிதமான விமர்சனங்களை அது மேலே வச்சோம். நிர்வாகத்தினரை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிலை செய்ய சொல்லி கொடுத்தோம், அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு காட்டலை, கடைசியில் இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுதான் முருகர் சிலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாக தரப்பில் சொன்னாங்க. சரி சிலை செஞ்ச சிற்பியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலை செஞ்ச சிற்பியை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் முனீஸ்வரன் சிலை தான் செஞ்சுருக்கேன், முருகர் சிலை செய்தது கிடையாது. என்கிட்ட கேட்டாங்க எனக்கு முருகர் சிலை செய்து தரீங்களான்னு, பழக்க வழக்கத்துக்காக சரி செஞ்சு தரேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. இவர் சொன்ன இந்த பதிலை கேட்டு கோயில் நிர்வாகத்தின் மிகப்பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. சமூக வலைத்தளங்கள்லையும் நிறைய விமர்சனங்கள் வந்தனால அப்போ கோயில் நிர்வாகத்தினர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திரும்பவும் முதல்ல இருந்தே வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த சிலை செய்யறதுக்கு அவங்க செலவு பண்ண தொகைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாயாம். எல்லாம் முருகன் அருள்.